ஹலோ யூஸ் நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் நடந்த வீடியோ. நான் பொதுவாக ஆளும் அரசை விமர்சித்து வீடியோ போட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது காலங்காலமாக அது நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான். ஸோ அதை திருப்பி மக்கள் ஓட்டு போட்டு அந்த கட்சியில் அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும் போது, இது நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்கும். பட் இந்த ஆளும் அரசு எப்படி புதுசாக வர்றவங்களை அழிக்குது, புதுசாக வரவங்களை வளர விடாமல் இப்படிலாம் தடுக்குது அப்படின்றத நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய விஷயத்திலே நம்ம பார்த்தோம். பட் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் மீது திணிக்க பார்க்குது இந்த திமுக அரசு. அதோட கையாளத்தரம் என்ன அப்படின்றத இந்த சின்ன புயல்லையே அதோடைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விழுப்புரம் சைடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க, மினிஸ்டர் மூஞ்சில் சேத்தவாரி அடிச்சிருக்காங்க, சோத்தை ஒழுங்கா போட துப்பு கிடையாத ஆளும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் இந்த அரசு மேலே இருக்குது. இருந்தாலும் இவங்க இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வெளியில் நிவாரணம் கொடுக்க மாட்டாரா, பனையர்களை கூப்பிட்டு தான் கொடுப்பாரா, நோட்டுவாரா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை திருச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை ஏகப்பட்ட ட்ரோல் சோஷியல் மீடியா போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஆளும் அரசு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த புயல் வந்துருச்சுப்பா, பெங்கல் புயல் வந்துருச்சு. சென்னையில் பெருமளவு பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த வாட்டி பாதிப்பு எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பாயிருக்கு. இந்த மிகப்பெரிய பாதிப்புக்கு முக்கியமான காரணம் மழை தான் அப்படின்னா கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இவங்க போன வாட்டி ஒரு புயல் வந்தப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியை திடுதிப்புன்னு திறந்து விட்டனால தான் சென்னைக்குள்ளே அவ்வளோ வெள்ளம் சைதாப்பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடுச்சு. அந்த ஸ்லம் ஏரியாலாம் அந்த அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாத்தனூரில் இருக்கிற அந்த டேம் அது ஃபுல்லானால அதை திறந்து விட்ருக்காங்க. ப்ளஸ் அந்த வெள்ளமும் சேர்த்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இவங்களுக்கு வெள்ளம் வந்தால் அதை தடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதற்கான வழிமுறை இத்தனை வருஷ காலத்தில் இவங்க செஞ்சு வச்சது கிடையாது. தண்ணீர் வந்துச்சுன்னா போகிறதுக்கான எந்த ஒரு வழித்தடத்தையும் இது இருந்த வழித்தடத்தையும் அழித்து தான் வச்சுருக்காங்க வழியே எதையுமே புதுசாக உருவாக்கினது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்களாவது கரெக்டாக போய் சேரணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீ ஓட்டுக்கு காசு வாங்குறீல்ல, நான் உனக்கு பிச்சை போட்டேன்ல, ஓசியில் பஸ்ஸு கொடுக்குறேன்ல, அந்த தெனாவட்டு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெனாவட்டு பேர், அந்த தெனாவட்டில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி மக்கள் சேர்த்து வச்சு செருப்பால் அடிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ பொன்முடி அவர்கள் அந்த இடத்துக்கு விசிட் போனப்போ நடந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு வருவோம். நான் போற எச்ச காசை தின்ற நாய்ங்க இவனுக்கு வாடுங்கடா. இதாடா அவன் யாரை பார்த்து எச்ச நாய்ன்ற நீதாடா என்னகிட்ட போறத வந்த. அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றபோது அவர் மீது சேறு வாரி வீசப்பட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. நம்ம நாட்டில் நடக்கிற அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நேரத்தில் ஒரு தேவை இருக்குது மக்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1000 2000 கொடுத்துட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்கம், அரசியல்வாதிகள் தான் இதுவரைக்கும் தமிழகம் பார்த்துருக்கு. ஆனால் தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், அந்த இடத்துக்கு போகும்போது மக்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கும் அந்த மக்களுடைய உண்மையான நிலவரத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய உட்காந்து பேசுறதுக்கான ஒரு இடமா தான் பனையூரை தேர்ந்தெடுத்ததா தளபதி அவர்கள் அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 300 குடும்பத்தை இன்னைக்கு எடுத்து அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 300 குடும்பத்தோடு அவர் நிறுத்த போகிறது கிடையாது. அடுத்தடுத்து அவர் கண்ணியமாக அடுத்தடுத்து ஒரு பிளான் வச்சுருந்துருக்கலாம். அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஏரியா பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மழை நீர் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா நேரடியாக விசிட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் கூட இருக்கலாம். பட் விஜய் அவர்கள் விசிட் பண்ணால் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டாம், இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஃபேம் அப்படி.
இது இந்த இந்த அந்த ஒரு இடத்துக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு மினிஸ்டரோ இல்லை கட்சி தலைவர்களோ போனால் அங்கே அவ்வளோ கூட்டம் சேராது. ஆனால் விஜய் அவர்கள் போனால் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் சேரும்ன்றது அவர் தெரிஞ்சு தான் அந்த இடத்துல போகும்போது அவருக்கும் பாதுகாப்பு கிடையாது, இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் போகாமல் இங்கே கூப்பிட்டு சொந்த காசை போட்டு திமுக அரசு செய்கிறத விட அதிகமாக செஞ்சுருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதா இருக்கலாம், இங்கே உணவு வழங்குறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் நிவாரணப் பொருட்கள் வழங்கி திருப்பி அவங்க கொண்டு போய் சேஃபாக சேராங்களான்ற வரைக்கும் விஜய் அவர்கள் அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுறார். ஆனால் டிஎம்கே கோடி கோடியாக இத்தனை வருட காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து சம்பாரித்து இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய சொந்த காசு எடுத்து மக்கள் கொடுத்துருக்கா? என்னைக்காவது கொடுத்துருக்கா? இது வரைக்கும் தமிழக அரசாங்கத்திலேருந்து கஜானால இருந்து எடுத்து வேணால் நீங்கள் வந்து மக்களுக்கு 1000 ரூபா பஸ்ஸு கொடுக்குறது, பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதும், 1000 ரூபா வந்து முதியோருக்கு கொடுக்குறதும், கல்யாணத்துக்கு கொடுக்குறதும்னு சொல்லிட்டு எவன் போட்டு காசு எவன்டா எடுத்து கொடுக்குறது? நீங்கள் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி மழை நிவாரணத்துக்கு அதுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியாமல் மழை நீர் போகிறதுக்கான வழிகள் கூட இல்லாமல் இன்றைக்கி பம்பு செட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பம்பு செட்டு எந்த நாட்டில் போட்டு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டில் மழை நீர் போகிறதுக்கான ஒரு வடிகால் செய்யாமல் வச்சுருக்காங்களோ அந்த நாட்டில் செய்வாங்க. இது அரபு நாடுகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே மழை பெய்யாது அப்படின்றனால, பெருசாக பெய்யாதுன்றனால லைட்டாக பெய்ஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சென்னை மாதிரியோ இல்லை மற்ற விழுப்புரம் மாதிரியோ இல்லை மற்ற கள்ளக்குறிச்சி, திருச்சி இந்த மாதிரி இடங்களில் மழை வரும் அப்படின்னா அதற்கான வடிகாலை நீங்கள் இத்தனை வருட காலத்தில் செய்யாமல் என்ன ஏரியா புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கொந்தளிச்சு கேட்குறாங்க அப்படின்றத ஆளும் அரசு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சும்மா வெட்டியாக உட்காந்து நீங்கள் மக்களை குறை சொல்லாமல் விஜய் குறை சொல்லாமல் போய் பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, உதயநிதி கொண்டாடுறீங்க, மற்றவங்க கொண்டாடுறீங்க. இது பிறந்தநாள் கொண்டாடுற நேரம் மாடாதெல்லாம். சரி, மக்களை நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கான தலைவர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த தலைவர்களை நாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையா அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த டே கொஸ்டின் அங்கே இருக்குது. நம்ம அதை விட்டுறோம். புரியுதுங்களா? இப்பயும் கூட நிறைய பேர் என்னென்னா, இந்த திமுக வந்து சரியாக நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கல வச்சுக்கலன்னா நாங்கள் அடுத்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் இருக்கீங்களே ஒழிய, ஏன் நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, திமுகவில் இல்லை, ஏடிஎம்கே இல்லை, பிஜேபியில் யாராக இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சரியாக செய்யலை அப்படின்ற அந்த உண்மை உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கான அரசியல் செய்யக்கூடிய நபர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்து ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்குறதுனால நம்ம வாழ்க்கை ஒன்றும் அழிஞ்சு போகிறது கிடையாது. என்ன ஒரு 5 வருஷம் தானே, இன்னொரு 5 வருஷம் கழித்து அவர்கள் நல்லா செய்யலை அப்படின்னா அவர்களை அந்த இடத்துல வந்து எடுக்கிறதுல தவறே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு மழை நிவாரணம் உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். ஏன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் இந்த மாதத்தில் 2 புயல் இருக்க போகிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த தமிழக அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக இருங்க. சியா நடந்த வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நிலவரம் இப்படியே இருந்ததுன்னா எங்க ஓட்டு அடுத்தது விஜய்க்கு தான் இருக்கும். இப்போ நாங்க வந்து இங்க ரொம்ப தண்ணியில அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பொருள் எதுவுமே எங்களுக்கு வரல. நாங்க குழந்தெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். எந்த பால் வசதியோ சாப்பாடு உணவு எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. இப்ப வந்து எங்களுக்கு தண்ணி நாங்க வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா எங்களுக்கு கொஞ்சம் அங்க போலீஸ் அங்க பாதுகாப்பாங்க, பேரிகேட் எதனா ஒண்ணு போடணும். எங்களுக்கு அந்த வசதி கூட எதுவுமே இங்க பண்ணி தரல. இங்க காரு அந்த வண்டி எல்லாம் போறதுனால எங்களுக்கு இன்னும் உள்ள தண்ணி அதிகமா வருது. எங்களால சேஃப்டியா இருக்க முடியல. எங்களுக்கு இப்படியே இந்த நிலவரம் இப்படியே இருக்கனால வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது. ஒரு வண்டி போகும்போது இங்க தண்ணி வருது.